நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லம் தேடி உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. இந்த உலகத்தில் நம்மை சேதப்படுத்துவதற்கு என்று சொல்லி அநேக காரியங்கள் உண்டு. நம் ரோட்டில் நடந்து போனாலும் சேதங்கள் நமக்கு வரலாம். வீட்டில் இருந்தாலும் விஷப்பூச்சிகள் மூலம் நமக்கு சேதம் வரலாம். எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் சேதப்படுத்துவதற்காய் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் சொல்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமானாலும் நாம் சேதப்படுத்தாமல் நம்மை நடத்த வேண்டுமானால் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை சேதப்படுத்தாமல் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரோடு கூட வாழும் பொழுதுதான் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை சேதப்படுத்தாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்து வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா, சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த உலகத்தில் சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த சர்ப்பமானது வஞ்சகமானது. இந்த வஞ்சிக்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். நாம் வாழ்கிற உலகம் எப்படிப்பட்டது? வஞ்சனையான உலகம். யாரை ஏமாற்றலாம், யாரை எப்படியாவது கவிழ்த்து விடலாம் என்று சொல்கிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்மை சேதப்படுத்தாமல் நடத்த வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். சத்ருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ள நமக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ஏற்ற ஞானம் நமக்கு தேவன் தர வேண்டும். அப்படின்னா தான் எதுவும் நம்மை சேதப்படுத்தாமல் நடத்த முடியும். தேள்களைப் போல கொட்டுகிற வார்த்தைகளால் பேசுகிற ஜனங்கள் அநேகர் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வஞ்சிக்கிற உலகத்திலோ நம்மை எப்படியாவது கொடூரமான வார்த்தைகளால் காயப்படுத்த வேண்டும், நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்த வேண்டும், மன அழுத்தத்திற்குள்ளாய் நம்மை தள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களிலே சத்துருவானவன் இந்த உலகத்திலே சுற்றித் திரிகிறான். ஆமென், ஹல்லேலூயா. மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் பின்னால் இருந்து கிரியை செய்கிற இப்படிப்பட்ட வல்லமைகள் நம்மை எப்படியாவது சேதப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் நம்மை சுற்றிலும் திரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் நம்மை சேதப்படுத்தாதபடி நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை ஒரு நாளும் சேதப்படுத்தக்கூடாது, அதுதான் அவருடைய சித்தம். என்னுடைய பிள்ளைகள் சேதப்பட்டு போவது எனக்கு விருப்பம் அல்ல. என்னுடைய பிள்ளைகளை எந்த சேதத்திற்கும் நான் உடன்படாமல் நடத்த வேண்டும். சத்ருவுடைய சகல அதிகாரங்களை கூட அவர் முறியடித்து விடுவார். இந்த உலகத்தில் நமக்கு தெரியாமல் செய்யப்படுகிற எல்லா கிரியைகளும், பொல்லாத மாந்திரிகங்கள், மந்திரவாதங்கள், செய்வனை கட்டுகள், ஏவல்கள், இவைகளை கூட நம்மை பாதிக்காதபடி கர்த்தர் நம்மை நடத்துகிறாராம். இதை விட மேலான ஒரு வசனம் என்னென்று சொன்னால், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்தார்கள். வனாந்திரம் என்று சொன்னாலே அங்கே எந்த ஒரு நிழலும் இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் நடந்து போகும் பொழுது வெயில் அதிகமாக இருக்குமானால் தன்னுடைய பிள்ளைகள் சேதப்பட்டு விடுவார்களே அந்த உஷ்ணத்தின் நிமித்தம். அந்த வெயிலின் நிமித்தம் என்னுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஏதாவது வியாதி வந்துவிடுமே என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து அது சேதப்படுத்தாதபடி நடத்த பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவில அக்கினி ஸ்தம்பத்தையும் கொண்டு ஆண்டவர் நடத்தினார். இரவானால் என் பிள்ளைகளை எந்த துஷ்ட மிருகங்களோ எந்த பூச்சிகளும் என் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக இரவில ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்.
வெளிச்சத்தை உண்டாக்கினார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு தன்னுடைய ஜனங்களை எதுவும் சேதப்படுத்தாதபடி நடத்தினார். இன்றைக்கும் கூட நம்ம அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மை சேதப்படுத்தாமல் நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா விஷப்பூச்சிகளும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை நடத்துகிறார் அல்லவா? இந்த உலகத்தில் நான் நிறைய நேரம் நினைப்பேன், மனநோயாளிகளை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் எங்கெங்கோ உட்கார்ந்திருப்பார்கள். ஏதோ செடிக்குள்ளா, ஏதோ குப்பைக்குள்ளாய், ஏதோ ஒரு புதருக்குள்ளாய் உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் அதற்கு முன்னால் அந்த இடத்துல பார்த்தீர்கள், ஆனால் ஏதோ விஷப்பூச்சிகள் அந்த இடத்துல வந்திருக்கும், நம் கண்ணால் பார்த்திருப்போம். ஆனால் அவர்களை சேதப்படுத்தாதது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ முறை பூரான் இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் நிறைய பார்த்திருக்கிற, தேள் கூட பார்த்திருக்கிறேன். ஆனால் அவைகளை ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார் சேதப்படுத்தாதபடி. நம்மை சேதப்படுத்த அவர் ஒரு நாள் விடமாட்டார். ஏனென்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாவுக்கு ஏதுவான எந்த காரியத்தை செய்தாலும் அதை என்ன செய்யாத, அவர்களை சேதப்படுத்தாதான். சரி, ஆண்டவர் அப்படி சேதப்படுத்தாமல் வேதத்தில் யாரையாவது நடத்தினாரா? எடுத்து வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஆமென், ஹல்லேலூயா. 4 பேர் 7 மடங்கு அக்கினி ஜுவாலையில் 4 பேர் விடுதலையாய் உலாவினார்களாம். அந்த அக்கினி அவர்களை என்ன செய்யலையா? சேதப்படுத்தலையா? எந்த சேதமும் இல்லாமல் எப்படி அவர்கள் நடந்தார்கள்? 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேரை தூக்கித்தான் ராஜா உத்தரவின் பேரில் அக்கினியில் போட்டார்கள். அக்கினியில் போடப்பட்டது மாத்திரமல்ல, அந்த அக்கினி ஜுவாலையை 7 மடங்கு அதிகப்படுத்தினார்களாம். இந்த 7 மடங்கு அதிகப்படுத்தின அந்த அக்கினிக்குள்ளாய் விழுந்த அந்த நபர்கள் 4வது ஒரு நபராய் ஒருவர் உலாவுவதை கண்டாராம். ராஜா, இது எப்படி, இது எப்படி? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த அக்கினி ஜுவாலையோ ஒன்றும் சேதப்படுத்தாது. இன்னைக்கு அக்கினி போன்ற சோதனையில் ஐயோ நான் விழுந்து போவேனோ, இதில் நான் எரிந்து சாம்பலாகி விடுவேனோ என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவைகளால் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் தேவன் அவைகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த அக்கினியும் அவர்களுக்கு ஒரு குளிர்ந்த காற்றை போல தேவன் மாற்றி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவங்க போட்டிருந்த அந்த உடையின் மேலே கூட அந்த அக்கினியோடைய வாசனை வீசலையா, அவங்க முடியெல்லாம் கூட கருகவில்லையாம். ஆமென், ஹல்லேலூயா. லேசாக ஒரு தீயில நம்ம வேற கையில் உள்ள முடி கூட கருகிறோம். ஆனால் 7 மடங்கு அக்கினி ஜுவாலையில் என்ன நடக்கலை? அவங்களுடைய எந்த முடியும் கருகலை. ஏன்னா அவர்கள் விசுவாசித்தவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, எங்களை அப்படியே சேதப்படுத்தினாலும் அவர்தான் எங்கள் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள் அல்லவா? அவரைத்தான் தங்கள் தெய்வமாய் வைத்து கொண்டார்கள் அல்லவா? ராஜா உண்டாக்கின அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்கவே மாட்டோம். அவர்களுக்குள்ளாய் இருந்த அந்த வைராக்கியம் அவர்களை சேதப்படுத்தாதபடி ரட்சித்து நடத்தியது. இன்றைக்கு உங்களுக்குள்ளாயும் எனக்குள்ளாயும் அந்த விசுவாசம் இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்கிறதா? தேவன் எங்களை சேதப்படுத்தாமல் நடத்துவார், ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்னைக்கு உங்க பிரச்சனை அந்த அக்கினிமயமான தீயை போல இல்லைல்ல, எரித்து விடுகிற அந்த தீயை போல இல்லைல்ல. ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனையில தான் நான் நடந்துட்டு இருக்கேன். எனக்கு நான் வெந்து போயிடுவேனோ, கருகி போயிடுவேனோ, இப்படியே நான் மடிந்து போவேனோ என்று சொல்லி நான் வாழ்கிறேன் என்று சொல்லி இந்த டிவி முன்னாடியோ யூடியூப் முன்னாடியோ நீங்கள் உட்கார்ந்து பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் உங்கள் கூட தான் பேசுகிறாரு. அந்த அக்கினி உங்கள் மேலே புரளாது, அந்த அக்கினி உங்களை சுட்டெரிக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அக்கினி உங்கள் மேலே பற்றி எரியாது. ஏனென்று சொன்னால் தேவன் அது உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்திருக்கிறார். தேவன் உங்களை அதை சேதப்படுத்த விடவும் மாட்டார். நீங்கள் நம்பி இருக்கிறவர் உங்களை விடுவிக்கிறவரை தவிர உங்களை ஒரு நாள் அதில் சேதப்படுத்த விடுகிறவர் அல்ல. அந்த அக்கினிக்கு அவர் கட்டளையிடுவார், இதற்கு மேலே என் பிள்ளைகளை தொடாதே என்று சொல்லி. அதனால அந்த அக்கினி நம்மை சேதப்படுத்தாது. அடுத்ததாக வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் தானியேல் சொல்கிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தலப்பா. ஏன் படுத்தலைன்னா, என் ஆண்டவர் ஏற்கனவே சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சுட்டாரு, ஒரு தூதனை அனுப்பி கட்டி போட்டு விட்டார். அவைகள் என்னை சேதப்படுத்தக்கூடாது, என்னை கடிக்கக்கூடாது, என்னை பீரிண்டு போடக்கூடாது, என் உடம்புல ஒரு பகுதியில் அதோடைய விரல் நகம் கூட படக்கூடாதுன்னு சொல்லி சிங்கத்தை கட்டி போட்டு விட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்கு எதிராக இருக்கிற சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் சேதப்படுத்தாதபடி கட்டி போட்டு இருக்கிறார். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் இல்லை. ஆண்டவர் எல்லா வல்லமைகளையும் நமக்கு விரோதமாய் எழும்பாதபடி சேதப்படுத்தாதபடி கட்டி இருக்கிறபடியால் தான் நானும் நீங்களும் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம். அன்றைக்கு தானியேல் சொன்னான், நான் அவருக்கு முன்பாக எப்படி இருந்தேன்னா, ஏன் அவர் எனக்கு உதவி செய்தார்னா, நான் அவருக்கு முன்பாய் குற்றமற்றவனாக இருந்தேன். என்ன குற்றமற்றவராக இருந்தார்? இன்னைக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த கூடாது என்று சொன்னால், நான் 3 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தேவனை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன்னு வைராக்கியமாக இருந்தாங்க. இங்கே இவன் என்ன செய்தான்னு சொன்னால், தேவனை ஆராதிக்க கூடாது என்று சொல்லி தேசத்தில் சட்டம் இருந்த பொழுதிலும் முன்பு செய்தது போலவே 3 வேளையும் பலகணிகளை திறந்து ஜெபித்தான். அவருக்கு முன்பாக நான் உங்களை தேடி 3 வேளை வருவேன்ப்பா, அதில் நான் எந்த குற்றமும் செய்ய மாட்டேன், தவறும் செய்ய மாட்டேன். இல்லை நாளைக்கு ஜெபிச்சுக்கிறேன், இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, நாளை மறுநாள் ஜெபித்துக்கிறேன், இல்லைன்னா அடுத்த மாதம் ஜெபித்துக் கொள்கிறேன். இத்தனை நாட்கள் உம்மை நோக்கி நான் ஜெபித்ததின் பலன் இன்றைக்கு எனக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த சட்டம் வாபஸ் வாங்குற வரைக்கும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லலை. முன்பு எப்படி ஜெபித்தானோ அதே போல ஜெபித்தான். பலகணியை திறந்து வைத்து ஜெபித்தான். யார் என்னை பார்த்தால் என்ன, யார் என்னை குற்றப்படுத்தினால் என்ன, யார் என்ன சொன்னால் என்ன, என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றவாளியாக இருக்க மாட்டேன், என் தேவனை நான் நோக்கி பார்ப்பேன், என் தேவனை நோக்கி நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி தெளிவாய் அவன் இருந்ததன் நிமித்தம் ஆண்டவர் அவனை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாயை கட்டினார். அது மாத்திரமல்ல, ராஜாவுக்கு முன்பாய் அவன் நீதியாக இருந்தான். ஆமென். அவன் வேலையில் அவன் ஜாக்கிரதையாக இருந்தான். உலகத்தில் வேலை செய்கிற நாம உலகத்தில் தானே வேலை செய்கிறோம், அவங்க என்ன நம்மளை பார்த்துட்டா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமா, கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமா, அடங்கி இருக்க வேண்டுமா. இது தேவனுடைய நீதி. இதை நன்கு அறிந்திருந்தான். ராஜாவுக்கு முன்பாக அவன் நீதியாக இருந்தான். வசனம் சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ள மனுஷனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். என்னைக்கெல்லாம் நம்ம வேலையில் உண்மையாக இருக்கிறோமோ, ஜெபத்தில் உண்மையாக இருக்கிறோமோ, நம்ம யாருக்கு முன்னாடி போய் நிற்போம் என்று சொன்னால் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய மேல் அதிகாரி உங்களை எவ்வளவு தூரம் துன்பப்படுத்தினாலும் நீங்கள் நீதியாய் குற்றமற்றவர்களாய் நடக்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம், இந்த இடத்துல நீ வேலை பார்க்கிற நாட்களில் நான் உன்னை வேறொரு இடத்திற்கு மாற்றிவிடு, ஒன்றும் கிடைக்காத, ஒரு நன்மையும் கிடைக்காத ஒரு இடத்திற்கு நீ மாற்றலாகி போய்விடுவாய் என்று சொல்லி உங்கள் அதிகாரிகள் உங்களை மிரட்டலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் இந்த உலக நீதிக்கும் சட்டத்திற்கும் நீதியாய் வாழ்வீர்கள். ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் உங்களை சேதப்படுத்துவதற்கு முன்பாகவே அவைகளின் வாய்களை கட்டி போடுகிற தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவன் அவர் நம்மை சேதப்படுத்தவே விட மாட்டார். அடுத்ததாக வாசிப்போம், லூக்கா 4:35. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டுவிட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. 7 மடங்கு தீயிலிருந்து கர்த்தர் காத்தார், சிங்கத்தின் வாயிலிருந்து காத்தார். இங்கே ஒரு மனிதனை பிசாசின் பிடியிலிருந்து காக்கிறார். இந்த பிசாசு பிடித்த மனிதன் வாழ்க்கையிலே அந்த பிசாசு ஏதாகிலும் ஒரு சேதத்தை உண்டு பண்ணி போக வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தது. ஆனால் ஆண்டவர்
அந்த மனிதனை பார்த்து இந்த பிசாசை துரத்தும் பொழுது அதெல்லாம் சொல்லிச்சு, ஏன் இப்போ வந்தீங்க, ஏன் எங்களை துன்பப்படுத்துறீங்க அப்படின்னு அந்த பிசாசு ஆண்டவரை பார்த்து கேட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னான்னா, நீ ஒன்றும் சேதப்படுத்தாமல் இந்த மனிதனை விட்டு வெளியேறு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிசாசின் பிடியில போராடி கொண்டிருக்கிறீர்களா? சத்துருவின் கொடிய வல்லமையினால் திணறிக் கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, நான் எப்படி இந்த இடத்துல இருந்து நான் மீட்கப்படுவேன், என் வாழ்க்கையில சேதம் வந்துவிடும் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் சேதப்படுத்தாதபடி அந்த பிசாசு உங்களை விட்டு கடந்து போவான், உங்களை விட்டு கடந்து போவான். இன்னைக்கு உலக மனிதர்கள் சொல்வார்கள், உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் நீங்க பாருங்க, உன் வாழ்க்கையை நான் சேதப்படுத்தாம விடமாட்டேன்னு சொல்லி. ஆனா நீங்க செய்ய வேண்டியது, ஆண்டவருக்கு முன்பாக தானியேலை போல குற்றமற்றவராய் நீதி உள்ளவர்களாய் வைராக்கியத்தோடு நீங்கள் வாழ்வீர்களானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எதுவும் சேதப்படுத்தாதபடி உங்களை நடத்துவார். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை சேதப்படுத்தாது, எந்த ஒரு மணி நேரமும் உங்களை சேதப்படுத்தாது. வாழ்க்கையில் எந்த சேதமும் இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா, ரோட்டில் போயிட்டு திரும்பி வர்றது நிச்சயம் இல்லாமல் சேதத்தோடு கூட வருகிறார்கள் தெரியுமா? ஏனென்று சொன்னால் அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசுவோடு கூட வாழ்கிற நம்மோடு கூட நம் தேவன் நம்மோடு கூட வருகிறபடியால், நான்காவது ஒரு நபராய் நம்மோடு கூட உலாவுகிறபடியால், அந்த அக்கினி நம்மை பற்றி எரிய விடாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன் நமக்குள்ளாய் இருக்கிறார், நமக்குள்ளாய் இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் கூட ஒருவேளை நீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சேதம் வந்து விடுமோ, பொருளாதாரத்தில் சேதம் வந்து விடுமோ, வாழ்க்கையின் எதிர்காலத்தில் சேதம் வந்து விடுமோ, இல்லை என் வாழ்க்கை சேதப்பட்டு போய்விட்டது, இனி என்ன சேதத்தை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரை நீ சேதப்பட்டாய், இனி உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் சேதப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குரைக்கிறார். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தரையே நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தரையே பணிந்து கொண்டபடியால், அவரே எனக்கு போதும் என்று சொல்லி தஞ்சம் வந்தபடியால், அவரை எங்களை விடுவித்தாலோ விடுவிக்காவிட்டாலோ அவரே என் தேவன் என்று சொல்லி வந்தபடியால் உங்களை தேவன் விடுவிக்கிறவராய், ஒன்றும் சேதப்படுத்தாமல் நடத்துகிறவராய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நோக்கி இந்த ராத்திரி வேளையில் நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலோ நீ சொன்னபடி ஆண்டவரே எந்த ஒரு காரியமும் உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்த கூடாது. ஆண்டவரே சேதத்தை கொண்டு வருகிற நினைக்கிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக. பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளில் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் சேதத்தின் மேல் சேதம், நஷ்டத்தின் மேல் நஷ்டம் ஆண்டவரே, ரீபா லாக்கா ரீக்கா ரபா, தோல்வியின் மேல் தோல்வியை கண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது மனம் இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா சேதங்களும் மாறி போகட்டும். இயேசுப்பா, சர்ப்பத்தின் வல்லமைகளை போல வஞ்சிக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால உங்கள் பிள்ளைகளை விட்டு வெளியேறி போகட்டும். ஏமாற்றுகிற ஆண்டவரை கொடூர வார்த்தைகளை வீசுகிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படட்டும். ஆண்டவரே 7 மடங்கு தீயை போல அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளும் சேதப்படுத்தாதபடி அவர்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சிங்கங்களைப் போல ஆண்டவரை துடிக்கிறோம். இவர்களை ஆண்டவரை பீருண்டு போக நினைக்கிற மனிதர்கள் மத்தியில் கர்த்தர் இவர்களை விடுவித்து நடத்துவீராக. எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், ஆசீர்வதியும், ஒன்றும் சேதப்படுத்தாமல் நடத்தும். உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.